அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நம்ம கார்த்திகேய முருகர் இமயமலையில முதல் தடவையா கொண்டு போய் வச்சு, அந்த இமயமலை கார்த்திக் சுவாமி கோவில்ல வழிபாடு செஞ்சு சென்னைக்கு எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வரப்போ பத்ரிநாத் போகும் வழியில வந்து முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவு, இதே மாதிரி ஒரு கார்த்திகேய முருகர் வந்து இமயமலை கார்த்திக் சுவாமி கோயில வைக்கணும்னு சொல்லி, அதுக்குண்டான எல்லா பணிகளும் ஆரம்பிச்சு கரெக்டாக அதுக்குண்டான நேரமும் கைகூடி வந்து சென்ற மாதம் புது கார்த்திகேய முருகர் சிலை கிடச்சிது. நான் ஒரு சிலை தான் செய்ய சொல்லியிருந்தேன். அவங்க 4 சிலை செஞ்சுருந்தாங்க. அப்படின்னப்போ நான் சொன்னேன், அந்த 4 சிலையும் நானே எடுத்துக்கிறேன். இந்த 4 சிலையுமே உலகின் ஒவ்வொரு மூலைக்கு முருகப்பெருமான் அனுப்ப சொல்லியிருக்காரு. அது முருகரின் அடுத்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் பயணமாக என்னுடைய அடுத்த இமயமலை பயணம் மே 5ஆம் தேதி இருக்க போது. 7ஆம் தேதி கார்த்திக் சுவாமி கோவிலில் திருவிழா. அப்போது நம்ம கார்த்திகேய முருகர் வந்து அங்கே கொடுக்க போகிற கார்த்திகேய முருகர் படத்தை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த முருகர் தான் கையில் அபயத்தோடு இருக்கிற முருகர் தான் வந்து கார்த்திக் சுவாமி கோவிலில் கொடுக்க போகிறோம். உத்தரகாண்ட் டூரிசம், உத்தரகாண்டோட அந்த கோவில் நிர்வாகிகள், அதிகாரிகள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரிவித்து அதிகாரப்பூர்வமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த முருகர் சிலையை கொடுக்கறதுல வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் சார்பாக தான் கொடுக்குறது. எதுவுமே நான் செய்யலை, நம்ம தான் செய்கிறோம். முருகப்பெருமான் நம்மளை செய்ய வைக்கிறாரு. அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதில் விளக்குக்கடை ராஜலட்சுமி அம்மா சொல்லியிருந்தாங்க, நம்ம இந்த முருகரை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி. இந்த அபிஷேகம் பண்ணுற நிகழ்வு வந்து வர 26ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு 7லேருந்து 9க்குள்ளே அபிஷேகம் பண்ணி முருகருக்கு தீபாராதனைகளை காட்டி, அதுக்கப்புறம் மே 5ஆம் தேதி நான் அதை எடுத்துகிட்டு செல்லணுன்னு இருக்கேன். ஸோ ரொம்ப யாரும் கஷ்டப்பட்டு தூரத்துலேருந்து வராதிங்க. அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் முடிஞ்ச எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம தமிழ் முருக பக்தர்கள் கையால் ஒரு பாலாவது ஊற்றி அபிஷேகம் பண்ணி முருகர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 500 வருஷம் ஆனாலும் இந்த முருகர் அங்கே கம்பீரமாக இருப்பார். இப்போ எப்படி கேதார்நாத், பத்ரிநாத் அந்த மாதிரி எல்லாமே உற்சவர் வழிபாடு நடக்குதோ, அதே மாதிரி கார்த்திக் சுவாமி கோயிலையும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முருக பக்தர் கொடுத்த முருகர் தான் உற்சவர் வழிபாட்டில் இருப்பாருங்க. எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவு தியானத்தில். அதுக்காக தான் இந்த முருகர் அங்கே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற 3 முருகர் எங்கெங்கே போகிறான்றது ஒரு முன்கூட்டியே வந்து அறிவுறுத்திருக்காரு. அதன்படி தான் என்னோடய காஷ்மீர் பயணமும் இருந்துச்சு. காஷ்மீரில் ஒரு முருகர் இருக்க போகிறாரு, இலங்கையில் ஒரு முருகர் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலையும் ஒரு முருகர் இருக்க போகிறாரு. இந்த 4 முருகரும் இந்த 4 மூலைக்கு போகிறாங்க. இது எல்லாமே முருகர் நடத்துகிற விஷயம்ன்றது வந்து கண்கூட நான் உணர்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இமயமலை பயணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவாக வந்து நான் அங்கே கண்கூட நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு தெய்வ சக்தி உணரும்போ ரொம்ப நிதானமாகவும் அமைதியாக போகிறது வந்து நல்லது. அந்த நிதானம் அமைதியோடு தான் இந்த 2-3 நாளாக நான் எந்த பதிவும் எந்த விஷயமும் செய்யலை. அதிலிருந்து நம்ம சமநிலையாக மாறி இயல்பு எனக்கு திரும்பினதுக்கப்புறம் நம்ம பதிவு செய்யணும் தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ லேட்டாக பதிவு செய்கிறேன். ஸோ நாளன்னைக்கு 26ஆம் தேதி காலை 7 மணிக்கு நம்ம போரூர் விளக்கு கடையில் நம்ம கார்த்திகேய முருகருக்கும் இமயமலை செல்லக்கூடிய கார்த்திகேய முருகர் 2 முருகருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் ஆராதனை செய்ய போகிறோம். முடிந்த முருக பக்தர்களை வந்து கலந்துக்குங்க. ரொம்ப சிரமப்பட்டு நான் வந்தே ஆகணும்னு சொல்லி வராதிங்க. உங்களுடைய எல்லா அன்பும் ஆதரவோடு தான் இந்த சிலையை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான் கார்த்திக் சுவாமி சன்னதியில் சேர்க்க போகிறேன். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. இது வந்து உண்மையான ஒரு வாசகம். இதை முருகப்பெருமான் நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.